ஏய், மரியாதையா இந்த உடம்பை விட்டு போறியா இல்லையா? போயிடு போயிடு. இத பொடி. நீ என் கண்ணு முன்னாடி நிக்காத, போயிடு. இல்லைன்னா உன்னையும் அடிச்சு போட்டுடுவேன். புடிங்க அவளை, புடிங்க. இப்போவாவது அவர் சொல்றத கேக்குறியா இல்லையா? நீ கேட்கலனா உன்னை கண்டிப்பா தீர்த்து கட்டிடுவோம். நீங்கெல்லாம் என்னடா என்ன தீர்த்து கட்டுறது? உங்க எல்லாரையும் நான் தீர்த்து கட்ட போறேன் பாரு. உன்னால எங்களுக்கு என்ன பண்ண முடியும்? உன்ன மாதிரி 1000 பேரை நாங்க பார்த்துட்டோம் தெரியுமா? இந்தா இப்பனே செத்தாகணும். இல்ல இல்ல. ஒரு அப்பாவியான மனுஷனை பத்தின கதை தான் இது. ஒரு நாள் ராத்திரி அவரோட வாழ்க்கையில ஒரு பயங்கரமான விஷயம் நடந்துச்சு. அன்னைக்கு அவருக்கு பிடிச்ச பயம் போகவே இல்லை. மத்திய பிரதேசத்துல கண்டுவா நகரத்துல இருக்கிற அமீர் ஒரு வேலையை பண்ணாரு. அந்த வேலை அவரோட வாழ்க்கையில எந்த அளவுக்கு பிரச்சனையை உண்டாக்குன்னு அவருக்கு தெரியாம இருந்தது. அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையே மாறி போச்சு. ஒண்ணு இல்ல, நிறைய பேய்கள் அமீரை தாக்கிடுச்சு. அதுக்கப்புறம் அமீருக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. ஏய், என்னாச்சுடா? டேய், ஒரு நிமிஷம் இருடா. ஏன்? டேய், ரொம்ப அவசரம்டா. டேய், எனக்கு அவசரம் தான்டா. நான் அடக்கிட்டு உட்காந்துட்டுல. அது மட்டும் இல்லடா, உனக்கு தான் நல்லா தெரியும்ல, இந்த மாதிரி அன்டிசென்டான இடத்துலலாம் எனக்கு போக பிடிக்காது. இது தப்புடா, தெரியும்ல. டேய், நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான்டா. ஆனா அவசரத்துக்கு என்ன பண்ண முடியும்? டேய், வாடா, வேலையை முடிச்சலாம்டா. வாடா வாடா. ஏய், சரி, இப்ப வேற வழி இல்ல. கடவுளே, எங்களை மன்னிச்சிரு. நீ போடா. டேய், சீக்கிரம் வாடா. போலாமா? போலாம் போலாம். எல்லாம் முடிஞ்சதா? ஆச்சுடா, போடா. என்னடாச்சு? என்னன்னு தெரியலடா. பைக் போயிட்டே இருக்கு, திடீர்னு நின்னுடுச்சு. என்னாச்சு? சரி இரு, நான் பாக்குறேன்.
செக் பண்ணி தானே எடுத்த? ஆ. இவ்வளவு நேரம் நல்லா தானடா போச்சு. அட என்னாச்சுன்னு தெரியலடா. இந்த இடத்துல ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் கிடையாது. ஆமா, இந்த இடத்துல யாரா வருவா ஹெல்ப் பண்றதுக்கு? மன்சூர், டேய் எனக்கு என்னமோ இந்த இடம் சரியா படலடா. இங்க இருந்து நம்ம ஓடி போயிடலாமா? சரி சீக்கிரம் வா வா, வா வா. சீக்கிரம் வா. என்னாச்சுப்பா உனக்கு? அவங்க எல்லாரும் என்ன அடிச்சு போட்டுருவாங்க. யாரு? அண்ணா உங்களை யாரு என்ன பண்ணுவாங்க? இங்கதான் யாரும் எதுவும் பண்ணலையே. அது மட்டும் இல்லாம மன்சூர் எங்க போனாரு? எனக்கு தெரியாது. எனக்கு காப்பாத்துங்கம்மா, அம்மா எனக்கு காப்பாத்துங்கம்மா. இங்க பாருப்பா, உனக்கு ஒண்ணும் ஆகாது. ஏன்னா நீ எந்த தப்பு பண்ணதில்ல. கடவுள் மேல நம்பிக்கை வைப்பா. சரி, நீ ஒரு வேலை பண்ணு. தொழுகை பண்ற நேரம் வந்துருச்சு. போய் நமாஸ் படி. எல்லாமே சரியாயிடும். இங்க என் உயிர் போயிட்டு இருக்கு, நீங்க என்ன நமாஸ் படிக்க சொல்றீங்க? இங்க பாருப்பா, நமாஸ பத்தி இப்படி எல்லாம் பேசக்கூடாது. பொறுமையா இருப்பா. நான் நமாஸ்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு இந்த சாமி நம்பிக்கைலாம் கிடையாது. அல்லாஹ். அண்ணா உங்களுக்கு என்னதான் ஆச்சு? அல்லாவை பத்தி அப்படி எல்லாம் பேசாதீங்கண்ணா. போங்க, போய் கை காலெல்லாம் அலம்புங்க. எவ்வளவு அழுக்கா இருக்கீங்க பாருங்க. போய் க்ளீன் பண்ணுங்க. எனக்கு அழுக்கா இருக்கிறது தான் பிடிக்கும். என்ன நீங்க ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் சுத்தம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? எனக்கு இப்படி இருக்கதான் பிடிக்கும். எப்போது ஒரு நாள்னா பரவாயில்ல, எப்ப பார்த்தாலும் இப்படியே பேசுறீங்க. நீங்க சுத்தம் பேசும்போது எனக்கு கடுப்பா இருக்கு. எனக்கு பயங்கரமா பசிக்குது. சீக்கிரம் போய் சாப்பாடு கொண்டு வாங்க. சரிப்பா, நீ போய் கை கால் அலம்பிட்டு வந்துரு. நான் உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். போப்பா போ. நாங்கள் அலிகட்டில் வாழும்போது இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. கல்யாணம் ஆகி அப்போதான் அந்த இடத்துக்கு நான் வந்திருந்தேன். அமீரோட அம்மா ஒரு விதவை. அவங்க 2 பசங்களையும் ரொம்ப அழகா அவங்க வளர்த்தாங்க. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. அமீர் ரொம்ப ரொம்ப நல்ல பையன். அவனுக்கு சுத்தமா இருக்கிறதும் பெரியவங்களை மதிக்கிறதும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா ஒரு நாள் ராத்திரி அவன் வீட்டுக்கு திரும்பி வரும்போது அவனை அறியாமலே ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டான். அன்னையில இருந்தே அவனோட வாழ்க்கை மாறிடுச்சு. எனக்கு அழுக்கா இருந்தா தான் பிடிக்கும்.
இந்த அமீர் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இன்னும் கீழே வரவே இல்ல. அம்மா, அண்ணா குளிச்சுட்டு தான் இருப்பாங்க. உங்களுக்கு தான் தெரியுமே, அவங்க சுத்தமா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும்னு. இப்ப வந்துருவாங்க, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அண்ணா, ஏன்டா இப்படி குனிஞ்சு நடந்துட்டு இருக்க? அதெல்லாம் போகட்டும், ஏன் இன்னும் ட்ரெஸ் மாத்தல? ஐயோ அண்ணா, நீங்க குளிச்சுட்டு வருவீங்கன்னு தான் நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். சரி விடு, பரவாயில்ல. ட்ரெஸ் மாத்தலைன்னா என்ன, முதல்ல சாப்பிடு, மத்ததெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். ஐயோ அண்ணா, மெதுவா சாப்பிடுங்க. இங்க பாருப்பா, மெதுவா மெதுவா சாப்பிடு. ராத்திரி நேரத்துல கொஞ்சம் கம்மியா சாப்பிடுப்பா, அப்பதான் நீ நிம்மதியா தூங்க முடியும். எனக்கு சாப்பாடு பத்தல, இன்னும் வேணும். அமீர், ஏன்பா உன் குரல் இந்த மாதிரி இருக்கு? எனக்கு இன்னும் சாப்பாடு வேணும். எனக்கு இன்னும் சாப்பாடு வேணும். ஐயோ அண்ணா, என்ன பண்ற? என்னப்பா? அண்ணா, என்னடா என்ன பண்ற? பண்ற நீ? என் வழியில குறுக்க நிக்காத. அவளை விட்டு யாரா இருந்தாலும் சரி, ஏன்டா இப்படி எல்லாம் என் நடந்துக்கிற? வழியில குறுக்க நிக்காதீங்க. இல்ல நான் கொன்னுடுவேன். இங்க வந்துருமா? அம்மா, அண்ணாக்கு என்னம்மா ஆச்சு? நீ உன் கழுத்துல இருந்து என்னை இறக்கி விடக்கூடாது. நான் உன் கழுத்துலயும் முதுகுலையும் தான் உட்காருவேன். எழுந்துரு, எழுந்துரு. எங்க பாரு மனுஷனே, இவனுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீ செஞ்சுதான் ஆகணும், புரிஞ்சுதா? எங்க பசங்களுக்கு பிடிக்காத எல்லாருமே எங்க எதிரிங்க தான். எழுந்துரு, சீக்கிரம் எழுந்துரு. கடவுளே, என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா, எனக்கு என்னமோ அண்ணனுக்கு ஏதோ வேலை விஷயத்துல ஏதோ டென்ஷன் நினைக்கிறேன். அதனாலதான் அவரு வித்தியாசமா ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காருமா. எல்லாமே அந்த அல்லாவுக்கு தான் தெரியும். எனக்கு ஒண்ணும் புரியல. ஆனா அவன் இந்த மாதிரி எப்பவுமே நடந்துகிட்டது இல்லையே. அம்மா, என் ஃப்ரெண்டோட அப்பா ஒரு சைக்காட்ரிஸ்ட். எனக்கு என்னமோ அவங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணணும்னு தோணுது. ஐயோ இல்ல இல்ல, இது
டாக்டர் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. அம்மா, எனக்கு நல்லாவே தெரியும் அண்ணனுக்கு என்னாச்சுன்னு. அண்ணனுக்கு இல்ல, ஏதோ பேய் பிசாசு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். போ. அம்மா இங்க பாருங்க, எனக்கு ஒரு நல்ல மந்திரவாதியை தெரியும். அவர் நல்ல பாபா. இந்த மாதிரி விஷயங்களை சரி பண்ணி விட்டுருவாருமா. நீங்க ஊன்னு சொன்னீங்கன்னா நான் கூட்டிட்டு வரேன். அதெல்லாம் இல்ல. எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம முதல்ல அவனை டாக்டர் கிட்ட தான் கூட்டிட்டு போகணும். சல்மா, நீ முதல்ல போய் டாக்டரை கூட்டிட்டு வா. போமா. சரிங்கம்மா. போ. இங்க பாரு ஃபரிதா, முதல்ல அமீரோட ரூமை சுத்தம் பண்ணிட்டு வா. ஏற்கனவே அவன் ஒரு மாதிரி இருக்கான். ரொம்ப அழுக்கா இருக்கிறத பார்த்தானா அப்புறம் அதுக்கும் என்னதான் திட்டுவான். போ. ஐயோ வேண்டாம்மா, எனக்கு அந்த ரூமுக்கு போகவே ரொம்ப பயமா இருக்கு. நான் போகல. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருச்சு? தொடப்பத்தை எடுத்துக்கிட்டு மேல போ. போ. என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னே எனக்கு ஒன்றும் புரியல. அண்ணா, அண்ணா, ஐயோ ஈஷா அல்லா, என்னது அண்ணனோட ரூம்ல இவ்ளோ நாத்தம்? சுத்தம் பண்றதுக்காக வந்திருக்காரு. இனிமே உன் வாழ்க்கையில சுத்தமே பண்ண மாட்டேன், தெரிஞ்சுக்கோ. நாங்க சேர்ந்து என்ன பண்ண போறோம்னு பாரு. எங்களுக்கு அழுக்குல இருக்கதான் பிடிக்கும், உனக்கு புரிஞ்சுதா? ஐயோ என்ன காப்பாத்துங்க, ஐயோ என்ன காப்பாத்துங்க. ஃபரிதா, ஃபரிதா உனக்கு என்னாச்சு? யாராவது என்ன காப்பாத்துங்க. பின்னாடி யாரு? ஃபரிதா உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி பண்ற? என்னாச்சுமா உனக்கு? ஃபரிதா என்னாச்சு? என்னாச்சு? ஏன் இப்படி ஓடுற? என்னாச்சு அவளுக்கு? ஃபரிதா, ஃபரிதா உனக்கு என்னாச்சு? ஐயோ, அவளுக்கு என்னாச்சு? பாரு, உனக்கு ஒண்ணு இல்ல. ஃபரிதா, உனக்கு ஒண்ணு இல்லல்ல? ஃபரிதா, அம்மா, அம்மா இங்க வந்துருமா? கடவுளே, அவளுக்கு என்னாச்சு? ஃபரிதா,
கடவுளே. ஃபரீதாவோட மரணத்தினால அவங்க எல்லாருமே பயந்துட்டாங்க. ஆனாலும் அவங்க எல்லாருமே தைரியமா தான் இருந்தாங்க. சல்மா உடனே ஃபோன் பண்ணி அங்க டாக்டரையும் வரவழைச்சிட்டா. ஃபரீதாவோட உடம்ப எந்த ரூம்ல மறைச்சு வச்சிருந்தாங்களோ அந்த ரூம்ல போய் பார்க்கும்போது அவங்க எதிர்பார்க்காத, கனவுல கூட நினைக்காத ஒரு விஷயம் நடந்திருந்தது. வாங்க டாக்டர் சார், வாங்க. நாங்க ஃபரீதாவை இங்கே தான் வச்சிருக்கோம், உள்ள வாங்க. அம்மா, இது ஃபரீதாவோட உடம்பு தானம்மா? இந்த மாதிரி எப்படி நடக்க முடியும்? ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்னால இங்க நிக்க முடியாது. என்னால கண்டிப்பா இந்த பேஷண்ட பார்க்க முடியாது. டாக்டர் சார், உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிற ஒரே ஒரு முறை என் பையனை பாருங்க. அங்கிள், உங்களோட உதவி எங்க அண்ணனுக்கு கண்டிப்பா தேவை. அவனை ஒரு தடவை பாத்துருங்க ப்ளீஸ். சீக்கிரம் வாங்கம்மா. அமீர், கண்ணா, அமீர், அமீர், கண்ணா, அமீர், நீ எப்படிப்பா இருக்க? மேல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் டாக்டர் சார். நீங்க என்ன பண்றீங்க இங்க? நான் உன்னை இங்க பாக்குறதுக்காக வந்தேன் கண்ணா. என்ன எதுக்கு பார்க்க வந்த? என்ன பார்க்க என்ன அவசியம் இருக்கு? உன் ரத்தத்தை குடிச்சிருவேன். மரியாதையா இங்க இருந்து போயிடு. நீ உன் உயிரை காப்பாத்திக்கணும்னா முதல்ல இங்க இருந்து போயிடு. கண்ணா, நீ ஏன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்க? உனக்கு ஏதாவது டென்ஷன் இல்ல ஸ்ட்ரெஸ் ஏதாவது இருக்கா? இல்ல யாராவது ஏதாவது சொன்னாங்களா? கண்ணா, நான் உனக்கு ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் போடவா? இன்ஜெக்ஷன் போட்டா நீ நல்லா தூங்கிடுவ. அப்புறம் எல்லாம் சரியாயிடும். அமீர், நாங்க உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றோமா இல்லையா பாரு. எப்படி இருந்தா சுபான், நான் இவங்க ரெண்டு பேரோட பிளஸ் ஐகான். அம்மா, உள்ள இருந்து ஏதோ சவுண்ட் வருது. அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சாம்மா? அம்மா, நாம உள்ள போய் என்னன்னு பார்த்தாகணும். ஆமாம்மா, சரி வா, சீக்கிரம் வா. அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ அண்ணா, அண்ணா என்னடா பண்ணிட்டு இருக்க? இங்க இருந்து போறியா? உங்க ரெண்டு பேருக்கும் உயிர் பயம் இருந்தா இங்க இருந்து போயிருங்க. இல்ல உங்களுக்கு இதே கதி தான் ஏற்படும் சொல்லிட்டேன். ஃபரீதாவும் டாக்டரும் இறந்து போன கதியை பார்த்து அமீரோட அம்மாவும் தங்கச்சியும் ரொம்ப பயந்துட்டாங்க. அவங்க வீட்டுல இருந்து வெளியே ஓட ஆரம்பிச்சாங்க. பாத்துமா, செல்மா பத்திரமா. அம்மா, இனிமே என்னால எதுவும் பொறுத்துக்க முடியாது. அமீர் முழுசா அந்த பேய்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டான். அமீரோட அம்மாவும் தங்கச்சியும் பயத்துல அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அமீரை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியல. அமீரோட பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு அவனோட அம்மா எல்லா விஷயத்தையும் ஃபோன் பண்ணி சொல்றாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சாமியார் கிட்ட அவங்க ரெண்டு பேரையும் அனுப்புறாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்-ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். اهدنا الصراط المستقيم
صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. இந்த அப்பாவி பச்சை குழந்தையை விட்டு வெளியில போ. நான் சொல்றேன், இந்த அப்பாவி குழந்தையோட உடம்புல இருந்து வெளியில போ. நான் போக மாட்டேன், கண்டிப்பா வெளியே போக மாட்டேன். சரி, இவனை கூட்டிட்டு போங்க. ஒவ்வொரு வாரமும் இதே நாள் என்கிட்ட இவனை கூட்டிட்டு வாங்க. சாமியார் அலீம் அவங்க கிட்ட என்ன சொன்னாருன்னா, அமீரை புடிச்சுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்த பேய், அதுல இருந்து விடுபடுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அவர் சொன்னார். இது அவங்க அம்மாவும் தங்கச்சியும் கேட்டுட்டு ரொம்ப அழுதாங்க. அலீம் அவங்களுக்கு உதவுறேன்னு சொன்னாரு. அவங்க கூட அவங்க வீட்டுக்கும் வந்தாரு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். بسم الله الرحمن الرحيم. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. ஓ, அப்ப நீ அங்கேதான் இருக்கியா? கீழே இறங்கு. யார் நீ? கமேஸ், என் பேரு கமேஸ். இந்த குழந்தையோட உடல்ல இருந்து வெளியில போ. بسم الله الرحمن الرحيم. யாருங்கிறது எனக்கு புரிஞ்சு போச்சு. மரியாதையா சொல்றேன், போயிருங்க. நாங்க இந்த பையனோட உடம்புல இருந்து போக மாட்டோம். நீங்க எப்படி இவன் உடம்புல இருந்து வெளியில போகாம இருக்கீங்கன்னு பாக்குறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல இவன் உடம்புல இருந்து நீங்க வெளியில போகலன்னா உங்க எல்லாரையும் நான் எரிச்சு அழிச்சிருவேன். ஜாக்கிரதை. நீ ஒரு சாதாரண மனுஷன், நாங்க பேய். உன்னால எங்களை எதிர்த்து போராட முடியாது. பேசாத, வாய மூடு. நீங்க யாருக்கிட்ட பேசுறீங்க தெரியுமா?
அல்லாவோட குழந்தை என்கிட்ட நீங்க போராட முடியாது. அல்லாவோட சக்தி மூலியமா நான் உங்க எல்லாரையும் அழிச்சு துவம்சம் பண்ணிருவேன். அல்லாஹ் முன்னாடி நீங்க எதுவும் பண்ண முடியாது, ஞாபகம் இருக்கட்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அம்மா, அண்ணா அந்த பேய்களோட என்ன பண்றாரோ, அவங்களால அவருக்கு எவ்வளவு கஷ்டம் பாத்தீங்களா? ஆமா சல்மா, ஆனா நம்ம என்னமா பண்ண முடியும்? அல்லாஹ் நிச்சயம் நம்மள கைவிட மாட்டாருமா. அமீரை அவரு சங்கிலியால கட்டி போட்டுட்டு போயிருந்தாரு. அதனால அவன் ரூமுக்குள்ளேயே அடைஞ்சிருந்தான். பேய்ங்க அமீர் உடம்புல இருந்ததுனால பேய்ங்களும் கட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலும் அமீரை பேய்ங்க விட்ட மாதிரி தெரியல. இந்த விஷயம் சாமியார் மௌலானாக்கும் தெரிஞ்சிருந்தது. சீக்கிரமா மந்திரத்தெல்லாம் ஓதி அந்த பேய்ங்களை இங்கேருந்து விரட்டணும்னு பார்த்தாரு. ஆனாலும் அதையும் மீறி அந்த பேய்ங்க மோசமான வேலையை பண்ணிடுச்சு. அம்மா, அண்ணனுக்கு எதுவும் ஆயிருக்காதுல்ல? என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. அம்மா, அண்ணா, அவன் குரல் தான் கேக்குது. என்ன விடுங்க, என் சங்கிலி அவுத்து விடுங்க. என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்கன்னு சொல்றல, என்ன விட்டுருங்க. அம்மா, என்னம்மா இப்படி எல்லாம் சத்தம் வருது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாதம்மா. அம்மா, என் கண்ணுக்கு எதுவுமே தெரியல. எனக்கு அப்படியே தலை சுத்துதுமா. எங்க பாருமா, நீ காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. நான் உனக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன் இரு. நீ அப்படியே சாஞ்சி படுத்துக்கோ. நான் சமையல் கட்டுல ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வரேன். நான் இதை வந்துடுறேம்மா. இங்க ஏறு. என்னை விட்டுட்டு போகாதீங்க. என் சங்கிலி அவுத்து விடு. மம்மி, மம்மி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மம்மி. எனக்கு கை வலிக்குது மம்மி.
என்ன விடு, என்ன விடு மம்மி. அண்ணா, மம்மி அம்மா சீக்கிரமா வாங்க. மம்மி மம்மி ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க மம்மி. மம்மி நான் வந்துட்டேன்ப்பா. ரொம்ப வலிக்குது மம்மி, அவுத்து விடுங்க மம்மி. இருப்பா, நான் அவுத்து விட்டுறேன். இரு. மம்மி சீக்கிரம் கட்டுங்க மம்மி. மம்மி 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 எங்க அம்மா விட்டுருங்க, எங்க அம்மா ஒண்ணும் பண்ணாதீங்க, எங்க அம்மா விட்டுருங்க. வேண்டாம்ப்பா. இல்ல மம்மி. அண்ணா, அம்மா. சல்மா சீக்கிரம் கதவு தரமா. சல்மா நான் அமீர் வந்திருக்கேன். அண்ணா, அண்ணா உங்களுக்கு எதுவும் இல்லையே? அண்ணன் சொல்றத கேட்க மாட்டியா சல்மா? கதவு தர சல்மா. சல்மா சல்மா நல்ல வேளையா வந்தீங்க பாபா. அம்மா போனாங்க, எங்க போனாங்கன்னு தெரியல. இரு பாக்குறேன். நீ வா என் கூட. நீ இங்கே உட்கார்ந்துரு. நான் எல்லா விஷயத்தையும் எந்த அளவுக்கு உங்க 2 பேருக்கும் சொல்லிட்டு போனேன். ஆனா நீங்க 2 பேரும் என் பேச்ச கேட்கவே இல்லை. இனிமேலாவது நான் சொல்ற வரைக்கும் இந்த ரூமை விட்டு நீ வெளியில வர்ற வேலையை வச்சுக்காத. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين சும்மா இருங்க, சும்மா இருங்க. யார் எங்களை வெளியே போக சொல்றதுக்கு? உடம்புல இருந்து வெளியில போங்க. நான் சொல்றேன்ல, இவனோட உடம்புல இருந்து நீங்க வெளியில போங்கன்னு. அல்லாஹ் இருக்க வேண்டிய இடத்துல நீங்க இருக்க கூடாது, வெளியில போங்க. அல்லாஹ் இருக்க வேண்டிய இடத்துல நீங்க இருக்க கூடாது, வெளியில போங்க. நீங்க அந்த மனுஷ உடம்புல இருக்கிறது, வெளியில போங்க. நாங்க இந்த மனுஷ உடம்புல இருந்து வெளியே போக மாட்டோம். இவனை எங்க இஷ்டப்படி ஆட்டி வைப்போம். நீ யார் எங்க கிட்ட இப்படி சொல்றதுக்கு? நான் அல்லாஹ்வோட வேலைக்காரன். இவனோட உடம்புல இருந்து மரியாதையா வெளியில போயிருங்க, இல்லாட்டி உங்களை நான் போக வைப்பேன். நாங்க உனக்கு சொல்றோம், நீ மரியாதையா இந்த இடத்தை விட்டு போயிடு, இல்லனா உன்னை சும்மா விட மாட்டோம்.
بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. அண்ணா எழுந்திருங்கண்ணா, அண்ணா எழுந்திருங்கண்ணா, எழுந்திருங்கண்ணா. அல்லாஹ் வந்து எந்த அறிவிப்பும் இல்லாம எல்லா வேலையும் முடிச்சு கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. மௌலானா ரூபத்துல இந்த குடும்பத்தை காப்பாத்திட்டாரு. அமீரையும் அப்புறம் சல்மாவையும் அல்லாஹ் தான் காப்பாத்தினாரு. சல்மாவோட கல்யாணம் டெல்லியில நடந்துச்சு. அமீர் அலிகட்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். அவங்க வீடு அப்படியே பூட்டினபடியே இருக்கு. அதை யாருமே இன்னும் திறக்க வரல. அந்த வீட்டு வழியா யார் போனாலும் ரொம்ப பயந்தபடியே தான் நடந்து போயிட்டு இருக்காங்க. எப்பவுமே நம்ம பெரியவங்க சொல்ற மாதிரி அழுக்கான இடத்துலயோ மரம் செடி கொடி இருக்கிற இடத்துலயோ சிறுநீர் கழிக்க கூடாது. ஏதாவது வந்து பிடிச்சிடும். சயின்டிபிக்கா இதோட அர்த்தத்தை பாத்தீங்கன்னா, இதனால் அந்த செடிகளுக்கு தேவையில்லாத கெமிக்கல்ஸ் போய் சேருது. ஆனா நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஆத்மாவோ இல்ல தீய சக்திகளோ ஆக்கிரமிக்க கண்டிப்பா அதிக வாய்ப்பு இருக்கு. அதாவது இன்னைக்கு இந்த எபிசோட்ல பார்த்த மாதிரி மூட நம்பிக்கையை நம்பாதீங்க, பத்திரமா இருங்க.